வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் வந்து எடுத்து ஒரு தண்ணி அரை மணி நேரத்தில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டீஸ்பூன் வந்து தயிர் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலேயே பச்சை வாடை போடுறது அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ இதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ அரைச்ச விழுது அதில் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து பச்சையை அரைச்சிருக்கிறோம். நல்லா பச்சை வடை போடுறது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த அரைச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மீல் மேக்கர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஒருக்கா கிண்டி விடலாம். கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ அதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. நமக்கு அருமையான சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.